5 ஏக்கர் வரையில் சாகுபடி செய்து சிறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாகவும் அதற்கு மேல் சாகுபடி செய்திருப்போரின் பயிர்க்கடன்களை 50 விழுக்காடு அளவுக்கும் தள்ளுபடி செய்வோம் என்று கூறி ஆட்சியை பிடித்தது தமிழக வெற்றிக் கழகம். ஆனால் வெறுமனே 5,000 முதல் 50,000 ரூபாய் வரையே பயிர்க்கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார் முதல்வர் விஜய். இதுகுறித்து விவசாயிகளின் கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். ஒரு லட்சம் நான் கடன் வாங்கினா எனக்கு 5,000 ரூபாய் தள்ளுபடி. நான் சிறு விவசாயி, 5,000 ரூபாய் தள்ளுபடின்னு சொன்னா 1 லட்சத்துக்கு வட்டி மட்டுமே 8,000 ரூபாய். இந்த தள்ளுபடியை அவங்க பண்ணாம இருந்திருக்கலாம். முதல்வர் அவர்களின் அறிவிப்பு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது. எனவே இதை மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். முழுக்க கண்துடைப்பா இருக்கு. விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, விவசாயிகளை காப்பாற்ற நினைச்சா முழுமையாக தள்ளுபடி பண்ணுங்க பயிர்க்கடனை. இல்லைன்னா இந்த அறிவிப்பு வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை. ஒட்டுமொத்தமாக எல்லா விவசாயிக்கும் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற கடனை முழுவதுமா தள்ளுபடி செய்யணும். அதுதான் விவசாயிகளோட கோரிக்கை. யூரியா மூட்டை இன்னைக்கு 2,000 ரூபாய், காம்ப்ளெக்ஸ் 2,000 விற்கிது சார். உரங்கள் விலை ஏறி போச்சு, எல்லாம் ஏறி போச்சு. இந்த 5,000 ரூபாய் காசு ஒரு விவசாயிகளுக்கு பெரிய காசு இல்லைங்க சார். இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கவே இல்லை. ஒரு ஏக்கருக்கு 60,000 கடன் தர்றோம் கவர்மெண்ட்லேயே. 60,000னா 2 ஏக்கருக்கு 1,20,000 ஆச்சு. இப்போ 2 ஏக்கர் வாங்கினா என்ன பண்ணுவான்? இது மோசடியான ஒரு தள்ளுபடி. இது கரும்பு விவசாயத்துக்கு ஏக்கருக்கு 60,000 ரூபாயும், நெல் விவசாயத்துக்கு 36,000 ரூபா தான் கடனே கொடுக்குறான். அப்போ அதில் 5,000 ரூபா தான் நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோன்றது அது ஒரு பெரிய ஏமாற்று வேலை தான். 5 ஏக்கருக்கு கீழே உள்ளவங்களுக்கு முழுமையாக, 5 ஏக்கருக்கு மேலே உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி பண்ணால் விவசாயிகளுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். இல்லைன்னா இது வெறும் 50,000 தள்ளுபடினா தள்ளுபடி பண்ணாமல் இருக்கலாம். 10 ஏக்கருக்கு உள்ள விவசாயம் செய்கிற விவசாயிகளுக்கு கண்டிப்பாக பயிர்க்கடனை செய்து தர வேண்டும். இந்த நிதிநிலை காரணம் சொல்றவங்க என்ன பண்ணியிருக்கலாம், இந்த குதிரை பேகத்தெல்லாம் எடுத்துட்டு நமக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அதை நிதிநிலை சரி பண்ணதுக்கு அப்புறம் முழுமையாக தள்ளுபடி பண்ணியிருந்தா எங்களை மாதிரி விவசாயிகள் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்போம். நிவாரணம் இது ஒரு உதவித்தொகை கூட கிடையாது சார். தமிழ்நாடு அரசு போட்ட உதவித்தொகை கூட கிடையாதுங்க. ஒரு 5,000 என்பது இது முழுமையான குறு சிறு விவசாயிகளுக்கு அவர் சொன்ன வாக்குறுதியை போல முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். கொஞ்சம் பொறுத்திருந்தாலும் பரவாயில்ல. எங்களுக்கு இந்த 5 ஏக்கருக்கு நீங்க வாக்குறுதி என்ன கொடுத்தீங்களோ அதை எங்களுக்கு தள்ளுபடி பண்ணாதான் நீங்க இதை எங்களை விவசாயம் பண்ண முடியும். இல்லைன்னா விவசாய பூரா அழிஞ்சிட்டு போயிடும். இப்ப இருக்க சர்க்கார் இன்னும் கொஞ்சம் நாள், ஒரு 6 மாசம் 1 வருஷம் கண்டு உண்மையான விவசாயிகளுக்கு அந்த கடனை தள்ளுபடி பண்ணி விவசாயிகளுக்கு உரங்கள் இருந்து அத்தனை சலுகை பண்ணா அந்த நாடு முன்னுக்கு வரும். அரசு இதை கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணி தேர்தல்கார வாக்குறுதிப்படி இந்த விவசாய இதை மட்டும் கடன் அறிவிப்பு மட்டும் செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்.